இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி நடிகராகவும் ஜொலிச்சுட்டு வராரு. இவருடைய படங்களுக்கு ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு வர்றதுனால சினிமாவில் நடிக்கிறது, இசையமைக்கிறதுன்னு தொடர்ந்து செம பிஸியா இருந்துட்டு வராரு. அவருடைய இசைக்குன்னு தனி ரசிகர்கள் பட்டாளம் இருந்தாலும் இவருடைய படங்களுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில வரவேற்பு இருக்கு. இப்படியான நிலையில விஜய் ஆண்டனி நடிக்கக்கூடிய 25வது படத்துக்கு டைட்டில் படக்குழு அறிவிச்சிருக்காங்க. இது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது சிவகார்த்திகேயன் தற்போது தன்னுடைய 25வது படத்துல நடிச்சிட்டு வராரு. சுதா கோங்கரா இயக்கக்கூடிய இந்த படத்தை டான் பிக்சர்ஸ் மற்றும் ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் நிறுவனம் இணைஞ்சு தயாரிக்கிறாங்க. படத்துக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைக்கிறார். படத்துல ரவி மோகன், அதர்வா உள்ளிட்ட பலர் நடிக்க கமிட் ஆகியிருக்காங்க. இந்த படம் முதல்ல சூர்யா நடிக்க ஒப்புக்கொண்டு பிறகு அதுல இருந்து விலகினாரு. அதுக்கு பிறகுதான் இந்த படத்துல சிவகார்த்திகேயன் நடிக்க ஒப்பந்தமானாரு. படம் 1960 காலகட்டங்கள்ல நடக்கிறத மையமா கொண்டதுன்னு சொல்லப்படுது. படத்தினுடைய டைட்டில் டீசர் இன்னைக்கு, அதாவது ஜனவரி 29ஆம் தேதி ரிலீஸ் செய்யப்படும்னு படக்குழு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம படக்குழு தரப்புல இருந்து நேற்று படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் செஞ்சிருந்தாங்க. அதுல சிவகார்த்திகேயன் தன்னுடைய கையில ஒரு பெட்ரோல் குண்டை வச்சு ஆக்ரோஷமா நின்றுட்டு இருக்காரு. பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம படத்தினுடைய டைட்டில் டீசர் இன்னைக்கு அறிவிக்கப்படும்னு சொல்லப்பட்டிருந்தது. இந்த படத்துக்கு பராசக்தின்ற பெயரை வைக்க படக்குழு திட்டமிட்டிருக்கதா ஒரு பேச்சு திரைத்துறை வட்டாரத்துல அடிபட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது விஜய் ஆண்டனியோட 25வது படத்தினுடைய அறிவிப்பு வெளியாகி இருக்கு. அதுல படத்துக்கு பராசக்தின்னு பெயரிடப்பட்டிருக்கு. அதாவது அருண் பிரபு இயக்கத்துல விஜய் ஆண்டனி நடிச்சிருக்கக்கூடிய இந்த படத்துக்கு மொத்தம் 2 பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கு. அதாவது தமிழ்ல இந்த படத்துக்கு சக்தி திருமகன்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கு. அதே போல மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு மற்றும் கன்னட மொழிகள்ல படத்துக்கு பராசக்தின்னு பெயர் சூட்டப்பட்டிருக்கு. இது தொடர்பா படக்குழுவே அதிகாரப்பூர்வமா அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. மேலும் இந்த படத்தை விஜய் ஆண்டனி பிலிம் கார்பரேஷன் மற்றும் மீரா விஜய் ஆண்டனி இணைஞ்சு தயாரிக்கிறாங்க. படத்தை வரும் கோடை காலத்துல ரிலீஸ் செய்ய படக்குழு திட்டமிட்டிருக்காங்க. இந்த படத்துக்கு விஜய் ஆண்டனி இசையும் அமைக்கிறார். இந்த அறிவிப்போட புயலடிக்கிற வேகத்துல புழுதி குப்பைங்க இருக்குமா, இவன் நடக்கிற வேகத்தை சகுனி கூட்டம் தாங்குமான்னு கேப்ஷனும் இடப்பட்டிருக்கு. இந்த தலைப்பு பலரது கவனத்தையும் ஈர்த்து வருது. சிவகார்த்திகேயன் ரசிகர்களுக்கு அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு.